அடிச்சு கொள்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க? அப்போ இதுக்கு முன்னாடி 24 லாக்அப் டெத் நடந்ததுன்னா நீங்கள் 2 வந்துட்டு உங்கள் கவுண்டர் 2 ஆயிடுச்சு. அப்போ இவங்க யாராவது பிரச்சனை பண்ணாங்க என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு கவர்மெண்ட் ஜாப் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஒன்று ஒரு மினிஸ்டர் குமுறி குமுறி அழுதாரு. வேற ஒரு மினிஸ்டர் இல்லைங்க, பல மினிஸ்டர் அழுகுறாங்க. அந்த பர்வேஸுங்கிறவர் அழுகிறத பிபிசி கூட 2 மாதத்திற்கு முன்பு இதே போல ஜென்சி போராட்டம் இந்தியாவில் எப்போ வெடிக்கும்னு வர கேள்விக்குறி. ஸ்ரீலங்காவில் பங்களாதேஷில் நடந்த மாதிரி எதையாவது பண்ணி இந்த ஆட்சி கவுழ்த்துறாமான்னு பொண்ணு சொல்லுது. நாங்கள் எங்கள் போராட்டத்தை வந்து படுறோன்னு இருக்கிற கஷ்டத்தை பார்த்து பல பேர் நைட்லேயும் ஃபுட் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. நேற்று கூட துபாயிலேருந்து ஒரு 2000 பேருக்கு ஃபுட் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பேக்கெட் ஃபுல்லாக காட்டு 2 வாஷிங் மிஷின், ஒன்று கோபாலபுரம், இன்னொன்று பனையூர். ஏடிஎம்கேங்கிற பேரை நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் உங்களை சப்போர்ட் பண்ண சகாயம் ஐஏஎஸ் அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி தூய் விஜயபாஸ்கர் சேர்த்ததுக்கப்புறம் இது நீங்கள் எப்படி தூய் சக்தி சொல் பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசு விமர்சகர் திரு சிவசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகம் படம் பார்த்தீங்களா? இல்லை, நான் பார்க்கல. ஏன் பார்க்காம? என்டர்டெயின்மெண்ட் வந்து வாழ்க்கையில் ஒரு பகுதியாக தான் சார். முதல்வர் படம் சார், நீங்கள் பார்த்து ஆகணும். அதாவது சாப்பாட்டில் ஒரு ஓரமாக தான் ஊறுகாய் இருக்கணும். நீங்கள் ஊறுகாய் எடுத்து நம்ம சாப்பிட முடியாது. அது ஒரு டைம் பாஸ்க்கு அந்த லெவலில் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள், அதாவது யங்ஸ்டர், தமிழ்நாடே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவுக்கு வந்து அடிமையான மாதிரி தான் இருக்குது. மற்ற ஸ்டேட்லலாம் இல்லாததை விட இந்த சவுத்தில் தமிழ்நாடு, கேரளா, எனக்கு தெரிஞ்சு கேரளா கூட தமிழ்நாடு ரொம்ப மோசம். இப்போ நேற்று பார்க்குறீங்கன்னா அதோட விளைவுகள் பார்க்குறீங்கன்னா செக்ரட்டரியில் யாருமே கிடையாது. வீக் டேஸுங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் படத்துக்கு போங்க. உங்களை அது வந்து தனிப்பட்ட மனிதனை வந்து நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. 6 மணிக்கு மேலே போங்க, நைட்டு 10 மணிக்கு போங்க. நீங்கள் ஏன் வந்து ஒரு ஒர்க் கம்பெனி மாதிரி மொத்தமாக லீவ் போட்டு போயிட்டாங்க. அப்போது நீங்கள் ஒர்க்கிங் டே ஏன் கெடுக்குறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு செக்ரட்டரியேட்டில் ஒரு வேலைக்காக எங்கே இருந்தோ வந்திருப்பாங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரை காத்துட்டுப்பாங்க. அந்த யாருமே கிடையாது. செக்ரட்டரி எம்டியாக இருக்குது. நீங்கள் படத்துக்கு போவானாலாம் நான் யாரையுமே தடுக்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸுமே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் வியாழக்கிழமையாக நேற்று நைட்டு படத்துக்கு போங்க, இல்லை வீடியோ 10 மணிக்கு போங்க, 11 மணிக்கு ஷோ போங்க. இப்படி போய் நீங்கள் வந்து நீங்கள் யாரை காப்பாற்ற போகிறீங்க? இதெல்லாம் வந்து தவறான முன்னுதாரணம். அது சொல்லலாம். அது வந்து ஒரு இப்போ சாப்பாட்டில் ஒரு பகுதியாக தான் இருக்கணும். அதை எடுத்து நம்ம சாப்பிட முடியாது. ஒரு மினிஸ்டர் குமுறி குமுறி அழுதாரு. வேற ஒரு மினிஸ்டர் இல்லைங்க, பல மினிஸ்டர் அழுகுறாங்க. அந்த பர்வேஸுங்கிறவர் அழுகிறத பக்கத்தில் ஒரு வீடியோ பிடிக்கிறாங்க, அதை எடுத்து ரீல்ஸ் போடுறாங்க. இல்லை அப்படி என்ன? நீங்கள் ஒரு மினிஸ்டர்ஸ் யாருமே கிடையாது. நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் நேற்று பண்ணுற அட்டூழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக அழுதாங்களோ அவங்களுக்கு வந்து மேபி மினிஸ்டர் அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று கொடுப்பாங்களான்னு தெரியல. அப்படி தான் இருக்குது இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறீங்கன்னா. நான் என்ன சொல்ல, இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள். ஒரு லாஸ்ட் 40 டேஸ் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு நல்ல ஒரு இமேஜ் ஒரு கிரியேட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு எந்த முதலமைச்சருமே வந்து 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அந்த ஒர்க்கிங் ஃபார்மெட்டில் ஒர்க் பண்ணவே இல்லைன்னு எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க. யாருமே இல்லைங்க அப்படின்னா அந்த மினிஸ்ட்ரியில் ஒருத்தருமே இல்லை. அப்போ இது எந்த விதமான மினிஸ்ட்ரி? இது எதை காமிக்குது? ஒன்று, அந்த படத்தை நீங்கள் வீக்கெண்டில் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள். அது தப்பு கிடையாது. வீக் டேஸில் ரிலீஸ் பண்ணி இப்படி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து தவறான முன்னுதாரணம். சார். இப்போது ஏற்கனவே வந்து அவங்க கட்சி மேலே ஒரு புகார் இருக்குது. திமுக சொன்ன புகார். அதாவது வந்து லஞ்சம் ஊழலை பற்றி கிட்ட பேசுறீங்க. பட் நீங்கள் பிளாக் டிக்கெட் விற்று தானே உங்களுக்கு இதாக பண்ணிக்கிட்டு. இதில் எப்படி சார் இந்த வாட்டி பிளாக் டிக்கெட் விற்கப்பட்டது? எல்லா இடத்துல விற்றுருக்குறாங்க. நீங்கள் வந்து அது என்ன சொல்கிறது, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், நீங்கள் எங்கே போனாலும் அதை பார்க்கலாம். 100 ரூபா டிக்கெட்டை 200 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் 2 பேர் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அது வாக்குவாதத்தில் தேட்டர் வரும்போது நீ லாஸ்ட் இயர் வந்து 1000 ரூபாய்க்கு விற்ற பையன் தானே, இவங்களுக்குள்ளே சண்டை வருது. இப்போ நீ வந்து அவங்க 200 ரூபா டிக்கெட்டை 300 ரூபாய்க்கு அவர் வந்து எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னால் மட்டும் தான் விற்க முடியும்னு அவர் சொல்கிறாரு. இந்த பசங்க கேட்குறாங்க, அது எப்படி நாங்கள் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. அப்படி போன வருஷம் நீ 1000 ரூபாய்க்கு வாங்கினில்ல, அன்னைக்கு நீ ஏன் கேள்வி கேட்கல? அப்போ சர்வசாதாரணமாக நடக்குது. நான் என்ன சொன்னால், நீங்கள் தூய சக்தி கொடுக்க, தூய சக்தி தூய ஆட்சி நீங்கள் கொடுக்கணும்னு வர்றீங்க. உங்களுடைய துறை அதில் வந்து ஒரு டிக்கெட்டு விலையை நிர்ணயிக்கிறீங்க, அதையே உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா வந்து இப்போ கேள்விக்குறியாகுது. நீங்கள் சொன்ன விஷயம், அதாவது நீங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று. நம்ம சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும். நீங்கள் சொன்னீங்க தூய சக்தின்னு சொன்னீங்க, தூய சக்தி ரைட்டு. அந்த தூய சக்தியில் ஒவ்வொரு ட்ராப்பாக நீங்கள் வந்து விஷம் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரீங்க. அப்போ அது கெட்டு போயிட்டே இருக்குதுங்கிறத நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் உங்களை சப்போர்ட் பண்ண சகாயம் ஐஏஎஸ் அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி விஜயபாஸ்கர் சேர்த்ததுக்கப்புறம் இது நீங்கள் எப்படி தூய சக்தின்னு சொல்லலாம்னு அவர் கேள்வி கேட்குறாரு. இல்லை சார், நீங்கள் சகாயம் சொல்கிறாருன்னா அவர் ஒரு லெஃப்டிஸ்ட் சிந்தனையாளர். அவருக்கு வந்து இவர் தானே ஆரம்பத்தில் தூய சக்தி இல்லை அவரே சொல்கிறாரு. ஒரு லெஃப்ட் அந்த சிந்தனையாளர் அந்த ஆதரவு கொடுக்குற அவங்களே சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அது வேறு. கூட இருந்து சப்போர்ட் பண்ண ஒரு ஆளே எப்போ நீ 40 நாள் ஆகலை,
50 நாள் ஒரு இன்னும் 2 மந்த் கூட முழுசாக முடியல, அதுக்கு முன்னாடியே உங்கள் மேலே ஒரு விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து இதை நீங்கள் சொல்ல எந்த தகுதியும் கிடையாதுங்கிறத அவர் நேரடியாக சொல்கிறார் அவர். அப்போ உங்கள் துறையில் இருக்கிற சினிமா துறையை உங்களால் வந்து சரியாக கொண்டு வர முடியல. நீங்கள் அதில் வந்து ஒரு 200 டிக்கெட்னா அந்த 200 டிக்கெட்டுக்கு உங்களால் வந்து கொடுத்து படத்தை பார்க்க வைக்க முடியல. அப்போ இந்த படமெல்லாம் எங்கே போகுது? இப்போ இந்த இதில் ஒரு பிளாக் மணி வருது இல்லை அப்படின்னா அந்த பிளாக் மணி எங்கே போகுது? எந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகுது? எந்த தயாரிப்பாளருக்கு போகுது? உங்களுடைய கடைசி படம் தானே, அதை நீங்கள் கரெக்டாக இதுக்கு 59 படத்தை 59 படமோ 66 படமோ அதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஒரு படத்தை நீங்கள் கரெக்டான அமௌண்ட்டுக்கு மக்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கலாம். நீங்கள் முதலமைச்சராக ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லலாம், நான் முதலமைச்சராக இல்லை எனக்கு தெரியாது, நடிக்கிறதோட என் வேலை முடிஞ்சு சொல்லலாம். நீங்கள் சீஃப் மினிஸ்டருங்க. இந்த சீஃப் மினிஸ்டர் நீங்கள் அதை வந்து முதலமைச்சர்லாம் நீங்கள் அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அப்போ நீங்கள் அந்த படத்தை நான் சொன்ன மாதிரி சரியான அமௌண்ட்டில் தான் மக்கள் பார்க்கணும், ஒரு அதை மாதிரி நீங்கள் கொண்டு வந்துருந்தீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். அப்போ அங்கேயே அது கேள்விக்குறியாகுது. இல்லை, இது இன்னொரு விஷயம் ஒப்பிடுறாங்க. அதாவது வந்து எம்ஜிஆர் வந்து முதல்வரான அப்புறம் மீனவன் படம் வந்துச்சு. அதே மாதிரி இவருக்கும் வந்து அவர் எம்ஜிஆரோட சாதனை அப்படியே முறையடிச்சுனே வரார் இவர் அப்படின்ட்டு ஒரு எம்ஜிஆர் பிம்பத்தை வந்து இவர் மேலே திணிக்கிறாங்க. ஆமாம், அதாவது என்னென்னா இல்லை ஆரம்பத்துலேருந்தே வந்து நான் எம்ஜிஆர் மாதிரி நான் அதை இவரே சொல்லிக்கிறார் அதை. ஆனால் அது வந்து நிஜமாக ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து சும்மா சொன்னாரா எப்படி சொன்னார்னு தெரியல. ஆனால் அதே மாதிரி ஜெயிச்சிட்டார். இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதை எப்படி சரியாக பயன்படுத்தலான்னு நீங்கள் பண்ணணும். முதல் 10 days 20 days பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்சி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா 2 வாஷிங் மிஷின், ஒன்று கோபாலபுரம் வாஷிங் மிஷினில் போய் நீங்கள் சேரணும், இல்லைனா பனையூர் வாஷிங் மிஷினில் சேரணும். பனையூர் வாஷிங் மிஷினுக்கு சனிக்கிழமை தான் டைம். அது சனிக்கிழமை போனீங்கன்னா ஆமாம், சனிக்கிழமை போனீங்கன்னா சுத்தமாயிருவீங்க. கோபாலபுரம் வாஷிங் மிஷின் அது ஒரு வித்தியாசமான வாஷிங் மிஷின். இப்போ மார்க்கண்டேயனுக்கு நீங்கள் அவர் அந்த எம்எல்ஏக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பொங்குறாங்க. அந்த மார்க்கண்டேயன் யாருன்னா ஏடிஎம்கேலேருந்து இங்கே வந்தவர். இதே ஏடிஎம்கேல இவர் வந்து சட்டசபை நடக்கும்போது சபரீசனை பற்றி தப்பாக பேசும்போது இவங்க எஞ்சி போன கூட்டம் தான் நீங்கள். அப்போ அதனால் 2 வாஷிங் மிஷின், ஒன்று கோபாலபுரம் இன்னொன்று பனையூர். அது ஏடிஎம்கேங்கிற பேரை தாவேக்கான் மாறி இருக்குது என்ன பொறுத்தளவில். இப்போ இந்த படத்தில் இவருக்கு பதில் இவர் நடிப்பார்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி இந்த ஏடிஎம்கே இருந்த இடத்துக்கு நீங்கள் தாவேக்க வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னதுக்கும் இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த பாதையை விட்டு விலகி போகிற மாதிரி தெரியுது உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணுறப்போ. ஏன்னா ஆக்ஷன் உங்களோட கட்சிக்காரங்க யாருமே வந்து தப்பு பண்ணால் நீங்கள் அது எந்த இடத்துலையுமே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் மாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கணும், நீங்கள் அதை எதுவுமே செய்கிற மாதிரியே தெரியல. அதை விட்டு விலகி நீங்கள் அவங்கள ஒன்று அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. பட் ஆனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஜெயலலிதா மாதிரியே செயல்படுறாங்க. இப்போ இந்த மார்க்கண்டேயன் அரெஸ்ட், அனிதா ராதாகிருஷ்ணனோட கைது, அவரை மற்ற அதே மாதிரி தப்பு பண்ணவங்க அவங்க தண்டனை கொடுத்து உடனடியாக அவங்க கட்சி விட்டு தூக்குவாங்கல்ல. நீங்கள் கில்லி சரத்குமார்ங்கிற நினைக்கிறேன் அவர் வந்து ஃபேன் பயம் மாறிட்டாரா நேற்று. ஏங்க நீங்கள் ஒரு மினிஸ்டருங்க, உங்கள் மேலே ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்னை வரைக்கும் யாருமே வந்து வாயை திறக்கவே இல்லை அந்த குற்றச்சாட்டுக்கு. ஒரு லாக்அப் டெத் நடந்தது, தெரிஞ்சோ தெரியாமல் நடந்தோம். நீங்கள் வந்து பூசி நேற்று 2வது லாக்அப் டெத் நடந்திருக்குது. இதை நீங்கள் எந்த கணக்கில் சேர்ப்பீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து நிதி வேண்டாம் நீதி வேணும்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு போராடணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த அஜித்குமாரோட லாக்அப் டெத்துக்கு இப்போ உங்கள் கவர்மெண்ட்டில் அது நடக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது, அதை தவிர மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னு உங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்போ தான் சொல்லியிருக்கிறீங்க ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்குது, என்கொயரி சிபிசிஐடி என்கொயரி கொடுத்துருக்கிறீங்க, கொடுத்து 10 நாள் ஆகலை 2வது லாக்அப் டெத்து. அந்த பையனை கூட்டிகிட்டு போகும்போது நல்லா இருக்கிற அந்த பையன். அப்போ என்ன பண்ணுவீங்க மறுபடியும்? சப்போஸ் பிரச்சனை பெருசாச்சுன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு 1 கோடி ரூபா பணம் ஏதோ இல்லை. நேற்று போலீஸோட அறிக்கை என்னென்னா, அவர் வந்து அருணாச்சலமாக அவர் பேர் வந்து அவர் வந்து சிசிடிவி கேமராலே பாருங்கள் அவன் மயக்கம் போட்டு ஊந்துருக்காப்புல, அந்த அத்தாட்சிலாம் இங்கே இருக்குது. 2 நாளில் எப்படிங்க? அதாவது 2 நாளைக்கு முன்னாடி நல்லா இருந்த பையன் எப்படி 2 நாளில் உங்களுக்கு இறந்து போவான்? அந்த பையனுக்கு நான் சுகர் இருக்குதா, இல்லை வந்து ப்ரெஷர் இருக்குதா, இல்லை இருதய நோய் இருக்குதா, ஏதாவது ஒரு நோய் இருக்குதா? எதுவுமே கிடையாது. அது சின்ன பையன், 25 வயசு பையன். தப்பு பண்ணுனா தண்டனை கொடுக்குற ரைட். இதை மாதிரி நீங்கள் தப்பு பண்ண அத்தனை, அதாவது இதை மாதிரி தப்பு பண்ண அத்தனை பேர் தண்டனை கொடுக்க நீங்கள் முதல்ல விஜயபாஸ்கர் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பீங்க? உங்கள் மினிஸ்ட்ரியில் இப்போ புதுசாக நீங்கள் ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் கூட்டிகிட்டு வரீங்க, அத்தனை பேர் மேலே கேஸ் இருக்குது. அத்தனை பேர் இப்போ இந்த பையன் பண்ணன தப்பு அதெல்லாம் வந்து யாரும் வந்து நியாயப்படுத்தலாம் முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன தண்டனை உண்டோ நீங்கள் தண்டனை கொடுக்கலாம். அடிச்சு கொள்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க? அப்போ இதுக்கு முன்னாடி 24 லாக்அப் டெத் நடந்ததுன்னா நீங்கள் 2 வந்துட்டு உங்கள் கவுண்டர் 2 ஆயிடுச்சு. அப்போ இவங்க யாராவது பிரச்சனை பண்ணாங்க என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு கவர்மெண்ட் ஜாப் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஒன்று காசு. அப்போ காசு நீங்கள் தப்பு பண்ணிட்டா இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதையே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் ஸ்டேஷனுக்கு ஒரு பையன் போயிட்டான் அப்படின்னா உயிரோட திரும்பி வருவானா? அது கேள்விக்குறியாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டில் அப்படி தான் இருக்குது. இது ஒன்று நடந்து ரொம்ப நாளில் ஆகலை. அவங்க அதாவது நீங்கள் போலீஸ் கொஞ்சம் கூட பயமே இல்லை, அப்படி தானே இருக்குது. அது ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு, நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பீங்க, எல்லா டிஜிபி சுட்டறிக்கை எல்லாம் நீங்கள் போயிருந்து 10 டேஸில் இன்னொரு பையன் இறக்குறான் அப்படின்னா அது என்ன விதமான? அப்போ நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நீங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று. அப்போ இதில் அந்த போலீஸ் துறை, அதாவது உங்களுக்கு அது ஹோம் மினிஸ்ட்ரி உங்ககிட்ட தான் இருக்குது, அது நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது திமுக மாதிரி போகுதோ, பேர் மட்டும்தான் வேறு இருக்குங்கிற மாதிரி தான். திராவிட மாடல் 2.0 3.0 விஜய் மாடல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சாதாரண மக்கள் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அந்த அது உங்களுக்கு என்ன காரணத்துக்காக ஏன்டா செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற நீங்கள் சிச்சுவேஷன் நீங்கள் கொண்டு போயிடக்கூடாது. ஆனால் நடக்கிற விஷயங்கள் அப்படி தான் இருக்குது.
சார் இன்னொரு விஷயம், டெல்லி போராட்டங்கள். ஆமாம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தால் ஒரு பிம்பம் இருக்குது. ஆனால் நமக்கு அவங்க ஒரு பக்கம் ரீல்ஸ் போட்டுருக்காங்க, அதாவது வந்து காவல்துறையினர் வந்து இளைஞர்கள் ரசிக்கிறார்கள் பண்ண அப்படி போட. இன்னொரு பக்கம் வீடியோஸ் வந்துருக்கு. நேற்று வந்து பார்த்தேன் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா உணவு வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டார் ஹோட்டலேருந்து உணவு வந்து ஸ்விக்கிலேருந்து வருது, ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து அது பாசிட்டிவாக சொல்ல நெகட்டிவாக போயிடுது. ஒரு பொண்ணு சொல்லுது, நாங்கள் எங்கள் போராட்டத்தை வந்து படுறோன்னு இருக்கிற கஷ்டத்தை பார்த்து பல பேர் நைட்டில் எங்களுக்கு ஃபுட்டு அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, எங்களுக்கு யார் அனுப்புறான்னு தெரியல. அப்படி வருது, அது பாசிட்டிவாக சொல்ல போது நெகட்டிவாக போகுது. நேற்று கூட துபாயிலேருந்து ஒரு 2000 பேருக்கு வந்து ஃபுட் அனுப்பிச்சிருக்காங்க, அந்த பேக்கெட் ஃபுல்லாக காட்டுறாங்க. ஃபண்டு வந்து அது எப்படி இது ஃபண்டு வந்து ஃபாரின் ஃபண்ட் எப்படி தொடர்ந்து? அதாவது உங்களுக்கு வந்து இந்த 2026 இப்போ போராடுறதுல அந்த யாருக்காக போராடுறாங்கன்னா 2010 பிறந்த குழந்தைகளுக்காக தான் போராடும். 16 வயசு இருக்கும், அவன் 1 12 முடிச்சிருப்பாங்க, இல்லை வந்து இதுக்கப்புறம் எழுத போவாங்க. இந்த 2010 இந்த நீட்டை கொண்டு வந்து யாரும் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, எதுக்காக போராடுறான்னு தெரியாது. அத்தனை பேர் 16, 17, 18 வயசு. இதை கொண்டு வந்து யார்? திமுக, காங்கிரஸ். இந்த 2 பேருக்கு இங்கே இந்த இடத்துல என்ன வேலை? நீ தான் கொண்டு வந்திருக்கிறான். இப்போ நீ இந்த போராட்டம் நடத்தப்பட்ட நீ யார்கிட்ட வேணால் ரேண்டமாக கேட்டிங்க அப்படின்னா, இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யார், இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா, இதை யார் உறுதி பண்ணினது, இதை வந்து சுப்ரீம் கோர்ட் உறுதி பண்ணிக்கிறாங்களே, இது எதுவுமே மாற்ற முடியாது. இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்டால் தெரியாது. ஏன்னா அது அறியாமை. நீங்கள் 16 வயசில் பெரிய வந்து நாலேஜெலாம் இருக்காது. அப்போ அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போராட வரணும். இல்லை அப்படின்னா போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க, நீங்கள் அதில் எத்தனை பேர் நல்லவன் எத்தனை பேர் கெட்டவன்னு தெரியாது. இப்போ அந்த 16 வயசு 17 வயசு குழந்தைங்கள மூளை செலவை பண்ணி போராடுறதுக்கு ஃபண்டு எங்கேருந்தா வரும்? ஒன்றும் நீங்கள் நியர்பை கண்ட்ரீஸில் ஸ்ரீலங்காவில் பங்களாதேஷில் நடந்த மாதிரி எதையாவது பண்ணி இந்த ஆட்சி கவுழ்த்துறாமான்னு காங்கிரஸ் ட்ரை பண்ணுறாங்க. காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டத்தை நான் கொண்டு வந்ததை நானே எதிர்க்கிறேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை, வெக்கமான சூடு சொல்கிறேன் இல்லாமல் எவனா ஒருத்தன் நானே கொண்டு வந்தது நானே எதிர்ப்பேன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு எந்த அளவு அறிவு இருக்குது? அப்போ அதெல்லாம் இவங்க யோசிக்கணும். இந்த 16 வயசுல இருந்த குழந்தைகள் வந்து யோசிக்கணும். இதை கொண்டு வந்ததே காங்கிரஸ், இப்போ இவனே நம்ம கூட உட்காந்துருக்கிறானே, இதை கொண்டு வந்ததே திமுக, அவங்க நம்ம கூட இருக்கிறாங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ நம்ம இதுக்காக போராட்டம் அதை முறைப்படுத்தணுங்கிறக்காக போகிறானா 5க்கு 3 தடவை வந்து லீக் ஆயிடுச்சு. எனக்கு இதுதான் அவங்களோட பிரச்சனை. என்னென்னா நீட்டு வேணான்னு அவங்க சொல்லவே இல்லை. திமுக மாதிரியோ குருட்டுத்தனமாக வந்து நீட்டில் எங்களுக்கு தேவையில்லாம் சொல்ல வரவே இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, அது சரியாக நடத்துங்கன்னு சொல்ல வராங்க. இப்போ அதுக்கு என்ன உண்டோ அதை செய்யணும். ஆனால் நீங்கள் நாள் ஆக பார்த்தீங்கன்னா போராட்டத்தோட லட்சியம் என்னென்னா நீட்டை சரியாக நடத்தணும் அப்படிங்கிறது அவங்களோட லட்சியம். ஆனால் அதை தவிர்த்து இப்போ எல்லா வேலையிலும் நடக்குது. இப்போ ஒவ்வொருத்தராக நீங்கள் உள்ளே வரும்போது இந்த இடத்துல எப்போ காங்கிரஸும் திமுக உள்ளே வந்ததோ அங்கேயே வந்து நீங்கள் உங்களோட எய்ம் வந்து நாசமாக போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதை அவங்க யோசிக்கணும். இவங்க நக்சல்ஸ் நிறைய பேர் உள்ள அர்பன் நக்சல்ஸ், அதாவது இந்த கவர்மெண்ட் இந்த பாஜகவை எதாவது பண்ணிடலாமா, எதாவது செஞ்சிடலாமா? இன்னும் அதே மாதிரி நம்மளோட அரசியலமைப்பு சட்டங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் நடந்ததுன்னா 30 வருஷம் 40 வருஷம் நடக்குது. இப்போ நீங்கள் இதில் ஒரு மாற்றார் 4 பேர் மாட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு பாட்னி, ஒரு கெமிஸ்ட்ரி, 2 ஃபிசிக்ஸ், 4மே வந்து பேராசிரியர்கள் தான். இந்த கொஸ்டின் செட்டர்ஸ் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? அந்த கொஸ்டின் செட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப கொஞ்சமாவது யோசிங்க. இதுக்கு பின்னாடி ஒரு 20 லட்சம் பேர் இருக்கிறாங்களே, இப்போ அதுக்கு தகுதியான ஆள்கிட்ட நீங்கள் அந்த வேலையை கொடுத்துருக்கணும். இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி, அதாவது அதான் சொல்கிறேன், நிறைய கேள்விகள் வருது. இதெல்லாம் நீங்கள் சரியாக நடத்தலை அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் வருது. அப்போ அதெல்லாம் முறைப்படுத்தணும். அதுக்காக நீங்கள் போராடணும் ரைட்டு. அதை விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு பாதையில், அதான் சொல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கட்சிகளுக்கு இந்த கொண்டு வரதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அத்தனை பேர் தான் இப்போ கூட நிற்கிறாங்க. இப்போ இதிலே ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஏற்கனவே பல இன்டர்வியூவில் சொன்ன விஷயம்தான், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இது வரும்போது ஆரம்பிக்கும் போது ஒரு சாஃப்டாக தான் ஆரம்பிச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய தீவிரவாதிகள் உள்ளே வந்துட்டாங்க, எல்லாம் உள்ள ஊடுருவிட்டு இதே மாதிரி இப்போ பண்ணுற மாதிரி அப்பவும் உணவு, பீஃப் பிரியாணி எல்லா வேலையும் செஞ்சாங்க. இப்போ இதே மாதிரி இங்கேயும் வந்து பாலஸ்டைன் கூட ஏற்றிட்டாங்க. எங்களுக்கு வந்து 370 கோஷம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுக்கு எதிராக தான் கோஷம் போடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, டோன்ட் கோ அகேன்ஸ்ட் ஆஃப் யுவர் கண்ட்ரி. நீங்கள் வந்து எந்த பார்ட்டியை வேணால் இருந்துக்கும், நீங்கள் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் எதுவாக வேணால் இருந்துக்கும், பட் டோன்ட் கோ அகேன்ஸ்ட் ஆஃப் யுவர் கண்ட்ரி. நீ எப்போ உன் நாட்டுக்கு எதிராக நீ போக ஆரம்பிக்கிறியோ அன்றைக்கே வந்து நீ வந்து வாழ்றதுக்கே தகுதி கிடையாது. இந்த நாட்டில் வாழ்றதுக்கு நீ தகுதி கிடையாது. ஸோ அதை இவங்க புரிஞ்சுக்கணும். இந்த கோஷங்கள் வந்து ஒருத்தர் வந்து தவறானவங்களை வழி நடத்துகிறான்னா வேறு யாரோ உள்ளே வந்திருக்கிறாங்க. அப்படி அவங்க கூட சேரும்போது அவனுக்கு விழ வேண்டிய உனக்கு விழத்தான் செய்யும். போலீஸ்க்கு வந்து அவங்கள வந்து நீங்கள் நாட்டுக்கு எதிராக ஒருத்தன் கோஷம் போடுறாங்கன்னா அதை பார்த்துக்கலாம் யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் போராட்டம் பண்ண போகிறீங்கன்னா கூட இருக்கிறவன் நல்லவனா, நம்மளோட பர்பஸ் என்ன, இதை கரெக்டாக நடத்துங்க தான் நான் சொல்ல வரேன். அதை தவிர்த்து நம்ம வேறு விஷயங்களை உள்ளே வராங்கன்னா அவன் பிரச்சனை, அவனுக்கு வந்து அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண தயாராக தான் இருக்காங்க. ஏன்னா அதுக்காகவே வந்து அவங்கள வந்து தயாரிச்சே வச்சுருக்கிறாங்க. அவனுக்கு அந்த கோர்ட்டு கேஸு அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் கூட தெரியாமல் சேர்ந்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் என்ன நோக்கமோ அதில் மட்டும் போராடணும். நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் பாலன் இல்லம் இருக்குது, அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது.
அவங்க வைக்கிற கோஷமே பார்த்தீங்கன்னா வந்து ஆசாதி ஆசாதி, எங்களுக்கு நீட்ல இருந்து ஆர்டிகல் 370 நீங்க ரிவோக் பண்ணுவீங்க. இந்த கோஷங்களை நீங்க பார்த்தீங்கன்னா காஷ்மீர் தீவிரவாதிகள் போடக்கூடிய கோஷங்கள். அந்த தீவிரவாதம் அப்படியே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வராங்க. அதான் சொல்ல நீங்கள் இந்த இப்போ 16லேருந்து 18 வயசு உள்ள குழந்தைகளுக்கு பெருசாக மெச்சூரிட்டி இருக்காது. இந்த பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். நீங்கள் வந்து இந்த குழந்தைகளை உங்களை போராடுறதுக்கு அனுப்புறீங்களா, போராடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஜந்தர் மந்தரில் போய் போராடுறீங்களா, போராடுங்க, யாரும் அதை வேணாம் சொல்லலை. யார் கூட இருக்கிறாங்க, உங்கள் குழந்தைகள் கூட யார் இருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா பாதிக்கப்பட போகிற நேரடியாக பெற்றோர்கள். அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அது 5 வருஷம் கழிச்சு அப்பா நீ அன்னைக்கு எனக்கு சொல்லியிருக்கலாம்ல, அம்மா நீ எனக்கு சொல்லியிருக்கலாம்ல, அடிச்சு திருத்திருக்கலாம்ல. 5 வருஷம் கழிச்சு 4 கேஸ் இருக்குது, அன்னைக்கு நீ போய் என்ன புண்ணியம்? ஸோ உங்களோட இதில் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது பேரண்ட்ஸ் தான். அவங்க குழந்தைகள் போயிருக்கிறாங்களா, அந்த குழந்தைகள் கூட இருக்கிறது யார், அதான் அவங்க தான் கேர்ஃபுல்லாக போகணும். இல்லை நீ நீட்டுக்காக போராடுறியா, நீ போராடு, இல்லையா அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்துருங்க. இல்லைன்னா இதை மாதிரி கண்ட கழிச்சிட கூட சேர்ந்தாங்க அப்படின்னா வந்து கட்டாயம் வந்து அவங்க அதுக்கு உண்டான பலனை இவங்களும் பிடிச்சாலும் பிடிக்கிறனால இதையும் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ இல்லை இப்போ வந்து பார்லிமெண்ட் அட்டாக் போன்ற விஷயங்கள் நடைபெற்று இருக்குது. காவல்துறை எங்களை தொடர்ந்து தாக்கிறார்கள், காவல்துறைங்களை எங்களை நசுக்கிறது. அப்புறம் இந்த உண்ணாவிரதம் இந்த சோனம் அவர் வந்து இப்போ வாபஸ் வாங்கிட்டாரு அப்படிலாம் சொல்லப்படுது. பட் இதோட செயல்பாடுகள் எல்லாம் வந்து தேச விரோத செயல்பாடுகளை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனால் ஆன்டி நேஷனலிஸ்ட் அத்தனை பேருமே. ஆமாம், இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வருகின்ற பஞ்சாப் எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கான ஃபண்டிங் கூட அந்த காங்கிரஸ் போன்ற அமைப்புகள், ஆம் ஆத்மி போன்ற ஐயங்களை ஃபண்டு பண்ணியிருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லுங்கள். அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, உங்களுக்கு வந்து இதை காரணமாக இதை ஒரு கையில் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து விவசாயிகளை வச்சு பாடி ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எப்படியா கவர்மெண்ட்டை கவுத்த முடியுமா அப்படின்னு. ஒவ்வொரு அந்த ஆர்டிகல் 370 அந்த டைமில் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் NRC கொண்டு வரும்போது ட்ரை பண்ணாங்க. இவங்க வந்து இந்த ஆப்போனன்ட்ஸ் இவங்க எப்படியாவது இந்த கவர்மெண்ட்டை கவுத்துறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இந்த குழந்தைகள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். இவங்களுக்குலாம் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்தந்த மாநிலங்களில் பிரச்சனைகள் இருக்குது. இதே கொஸ்டின் லீக் பிரச்சனை இருக்குது. பஞ்சாப் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பஞ்சாபில் பார்மசிஸ்டோட பேப்பர் லீக்கில் பிரச்சனை இருக்குது. அப்போ அதை இவங்க கேட்கலாம்ல. இப்போ நம்ம எதுக்கு போராடுறோன்னு தெரியாமல் ஒரு கூட்டம் போராடிட்டு இருக்குது. அப்போ 4 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நீட்டுக்காக போராடுறோம், கூட இருக்கிற 3 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்களை வந்து மூளை செலவு பண்ணுறக்கான வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாநிலங்களில் என்ன கவர்மெண்ட் இருக்குது, அங்கே என்ன பேப்பர் லீக் நடந்திருக்குது, அதில் பற்றி யாராவது பேசியிருக்கிறாங்களா? ஸோ இதே காங்கிரஸ் பீரியடில் கடந்த 10 வருஷங்களாக வந்து போராட்டம் நடந்திருக்குது, பேப்பர் லீக் எத்தனை நடந்திருக்குது. ஸோ அதோட இன்னொன்று வந்து சிதம்பரம் அவர்கள் 2017 சொல்கிறார், அப்புறம் எதுக்கு பார்லிமெண்ட் இருக்குதுன்னு கேட்குறாரு அவர். நீங்கள் ரோட்டில் இறங்கி போராடுறீங்க, ஜந்தர் மந்தரில் போராடுறீங்க, இந்த போராட்டம் மூலம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும், வடிச நீட் ஃபார் பார்லிமெண்ட் யார் கேட்குறாருன்னா இதே சிதம்பரம் அவர்கள் கேட்குறீங்க. அப்போ இதெல்லாம் இவங்க பார்க்கணும். அந்த 2010 இதெல்லாம் 16 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது, நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நிறைய நீங்கள் ஃபேஸ்புக்கில் அதை வந்து கண்டென்ட்டை தேடி படிக்கும்போது நம்ம என்ன பர்பஸ்க்காக போராட போயிருக்குங்கிறது அவங்க இதெல்லாம் தேடி படித்தா தான் தெரியும். இது இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருமே உங்களுக்கு இதுக்கெல்லாம் எதிராக இருந்தவங்க தான். அதெல்லாம் தெரியாமல் இந்த குழந்தைகள் போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஜந்தர் மந்தரில் வந்து ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தீர்வு காண முடியும்னா பார்லிமெண்ட் தேவையே இல்லைன்னு ஸ்ட்ராங்காக சொன்ன சிதம்பரம், காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொண்டு வந்த காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தப்பான இடத்துல இருக்கிறோங்கிறத அந்த குழந்தைகள் ஒன்று தெரியல. நீட்டை பற்றி உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு சென்ற போது நீட் வேண்டும்னு சொல்லி போராடியது நளினி சிதம்பரம் அவர்கள் தான். அதான் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்க விடாமல் இவங்க வந்து கூட இருக்க ஒரு பையன் நீட்டை சரியாக நடத்துங்கன்னு போராடும்போது கூட இருக்கிற 3 பேர் பேசி ஏன்னா அவங்கள ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த மூளை செலவை ஏற்கனவே செய்யப்பட்டவங்க வந்து இந்த மாவோயிஸ்ட்கள் மாதிரி தான். மாவோயிஸ்ட் நக்சலைட்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு திறமையில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க, ஈஸியாக வந்து கவுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இங்கே இரையாயிடக்கூடாது. இரையாகி இங்கே பங்களாதேஷ் மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை கலைச்சிடலாம், ஸ்ரீலங்கா மாதிரி கலைச்சிடலாம்னு நினச்சா அது இங்கே நடக்காது. பட் அந்த இதில் பாதிப்பு யாருக்குன்னு அந்த குழந்தைகளுக்கு தான். ஒரு கேஸ் ஆச்சுன்னா நீ வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக உங்கள் குழந்தைகளை கரெக்டாக போராடனா ஓகே, இல்லைன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வரல அப்படின்னா அது உங்களை தான் அது பாதிக்கும். அது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே முன் உதாரணம் வைக்கிறது ஜென்சி. இப்போ ஜென்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நேபாள், பங்களாதேஷ், இலங்கை, பாகிஸ்தான், நம்ம சுற்று இருக்கிற நாடுகள்லாம் வந்து ஜென்சி போராட்டத்தெல்லாம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உள்ளாகி ஆட்சி கவிழ்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. பிபிசி கூட 2 மாதத்திற்கு முன்பு இதே போல் ஜென்சி போராட்டம் இந்தியாவில் எப்போ வெடிக்கும்னு வர கேள்வி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து 15 வருடங்களில் வளர்ச்சியாக இருக்கட்டும், நீங்கள் 5500 சீட் இருந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து 13000 சீட் இருக்குது, அப்படியே டபுள் மடங்காக இருக்குது. மருத்துவக் கல்லூரியோட எண்ணிக்கை டபுளாக இருக்குது. இதெல்லாமே வந்து எல்லாமே நம்ம அதான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்கிறோம். இது மாதிரி இந்தியா ஃபுல்லாகவே வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் சேஞ்சஸ் இருக்குது. இது வந்து வெளி சுற்றி இருக்க நாடுகளுக்கு பிடிக்காது. ஒரு அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய சர்வதேச நாடுகளுக்கு வந்து ஏன்னா நீங்கள் வளர்ந்து வர நீங்கள் வந்து யாரோட கண்ட்ரோலே இருக்க மாட்டீங்க. நீங்கள் வளராத வரைக்கும் நீங்கள் மன்மோகன் சிங் அவருக்கு போனோம், சோனியா காந்தி அவங்க கண்ட்ரோல் இருக்கும் போனோம், அங்கே அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பீங்க, ரஷ்யா தான் சொன்னால் கேட்பீங்க. இன்றைக்கி வந்து 2 பேர் ஈக்குவலாக இருக்கிறோம். நீ சொல்கிறத நான் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, எங்கள் உள்நாட்டு பிரச்சனைகள் நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது இதை வந்து வளர்ந்த நாடுகளுக்கு வந்து பிடிக்கிறது கிடையாது. அப்போ இது எப்படி கெடுக்கலாம்?
இப்போ கெடுக்கிறதுக்கான அந்த இது மாதிரி அர்பன் நக்சல்ஸ்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. காசை வாங்கிட்டு வேலை பார்க்குற எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. சரி, ஃபண்டு உள்ள வர எஃப்சிஆரையே தடை பண்ணியாச்சு. அதுலேயும் வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. எந்த உங்களுக்கு வந்து இப்போ என்னென்ன வழியில் கெடுக்க முயற்சி பண்ணாலும் எல்லா வழியிலுமே லாக் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் கவர்மெண்ட் கிடையாது. மன்மோகன் சிங் அவர் கவர்மெண்ட் மாதிரியோ இல்லை ப்ரீவியஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் மாதிரி ஒரு என்ன சொல்ற வலுவிழந்த கவர்மெண்ட்ங்கிறது கிடையாது. ஸோ அதை வந்து கெடுக்கிறதுக்கு தான் இத்தனை வேலைகள். இங்கே கவர்மெண்ட்டை கவுத்துற ஸ்ரீலங்கா மாதிரி கவுத்தரலாமா, எப்படியா எதையாவது ஒரு காரணம் அவங்க தேடுறது வந்து நீங்கள் நீட்டுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. விவசாயிகளை வச்சு செஞ்சிடலாமா, யார் மூலமாக அதை கெடுத்துடலாமா தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் அதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம் கொடுக்கக்கூடாது. இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்து கிள்ளி எரியணும். ஒரு 20 லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த நீங்கள் ஆசிரியர்களை கொஸ்டின் சென்டர் சூஸ் பண்ணிங்கன்னா சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் சரியாக நடத்திட்டீங்க அப்படின்னு இந்த பிரச்சனைகள் வராது. நடத்தலாங்கிறனால இப்போ என்ன சொல்ல நேரடி இவங்களும் பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் என்ன இருந்தாலுமே 5க்கு 3 தடவை நீங்கள் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது அப்படின்னா எந்த குழந்தைகளுக்குமே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யணும். அதை கூடாது. அதை வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு, நம்ம வல்லரசை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்போ இந்த கவர்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம் கூட நடத்த தெரியாங்க. சாதாரண மக்கள்கிட்ட இருந்து வர கேள்வி தான். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் இயர் தான் இது எனக்கு கம்ப்யூட்டர் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் நினைக்கிறேன். இதை மாதிரி எதுவுமே ஊழலற்ற ஆட்சி. நீங்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி மேலேயோ அமித்ஷா மேலேயோ வந்து நீங்கள் ஊழல்ங்கிறது யாராலுமே நிரூபிக்க முடியாது. யார் வேணால் அவங்க என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பண்ண முடியல. இப்போ ஊழல் இல்லை, ஒரு அளவுக்கு வந்து ஊழலே இல்லைங்கிற சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இந்த இதுலேயுமே வரும், இவங்க கரெக்டாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு கீழே அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இவங்களும் வந்து கரெக்டாக இருந்த ஒரு ஒர்க் வருதுன்னா கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அதில் எக்ஸிக்யூஷனில் இவ்வளோ பிரச்சனைகள் வருது உடனடியாக அதை சரி பண்ணணும். ஏன்னா 20 லட்சம் மாணவர்கள்லாம் சும்மா கிடையாது. நம்ம ஒரு வருஷத்துக்கு 30லேருந்து 40 சென்ட்ரல் லெவலில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்குது. 30 to 40 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் நடக்குது. அதில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிறது நீட்டில் தான் அப்பியர் ஆகிறாங்க. ஸோ அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் பார்த்துக்கிட்டா இதுக்கு இடமே கிடையாது. அவங்களுக்கு வந்து நீங்கள் அர்பன் ஆக்சஸ் வந்து எங்கேயாவது ஒரு காரணம் இடத்தான் போகிறாங்க. நீட்டாக இருந்தாலும் சரி, எலிசத்து கிடந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு காரணம் வேணும், எதையாவது கெடுக்கணும். அவங்களுக்கு வந்து நீட் இப்போ கையில் பிடிச்சிக்கிட்டாங்க, ஒரு கூட்டம் வந்துருச்சுன்னு கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த 16 வயசு 17 வயசு மாணவர்கள் 2010க்கு முன்னாடிலாம் என்ன நடந்தது அப்படின்னு அவங்க படிக்கணும். இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ், நான் பெற்றோர்களுக்கு தான் நான் சொல்கிறேன், ஏன்னா உங்கள் குழந்தைகளுக்கு கட்டாயம் வந்து புரிஞ்சுக்கிற மனசு இருக்காது. நீங்கள் சொல்லி புரிய வச்சு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. இல்லைனா அது நாட்டுக்கு கேடாகுது. உங்கள் ஒரு யாராக இருந்தாலும் சரி, ஒரு பையன் ஒரு பொண்ணு நீங்கள் நாட்டுக்கு எதிராக போகும்போது அது எந்த கவர்மெண்ட்டையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. கண்டிப்பாக சார், நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.